அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, முதுபெரும் ஆசிரியர், தமிழ்நாடு உடற்கல்வி கழகத்தோட முன்னாள் தலைவர் மற்றும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஒரத்தநாடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் முத்தம்பால் மாணவர் இல்லத்தின் விடுதி காப்பாளர் திரு ஆர். பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அவருடன் ஒரு நேர்காணல். வணக்கம். நான் அறிமுகப்படுத்தி சொன்னது போல் உடற்கல்வி இயக்குனர் இல்லை, உடற்கல்வி ஆசிரியர். எனக்கு வயது 89 நடக்குது. நான் ஒரத்தநாட்டிற்கு அருகில் உள்ள கண்ணனங்குடி கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய தந்தை பெயர் ரங்கசாமி, தாயார் வடிவாம்பாள். நான் 1963 ஆசிரியர் பணியில் ஒரத்தநாட்டிற்கு அருகில் உள்ள வரதராயன்குடிக்காடு பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றேன். அந்த பள்ளியில் பணியேற்ற முதல் ஆண்டிலேயே அந்த பள்ளிக்கான மிகப்பெரிய, எல்லோரும் வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளி மாணவர்களுடைய திறமையினாலும் என்னுடைய முடிந்த அளவுக்கு நான் அளித்த பயிற்சியினாலும் மாவட்ட மண்டல அளவு போட்டிகளில், தடகள போட்டிகளெல்லாம் வெற்றி பெற்றார்கள். அந்த பள்ளியை பொறுத்தவரை விளையாட்டு மைதானம் இல்லாத ஒரு பள்ளி. அந்த பள்ளி விளையாட்டு திடலை, அந்த பள்ளி மாணவர்களை கொண்டே விளையாட்டு திடலை அமைத்தது இன்று வரை நான் அதை ஒரு பெரிய பெருமையாகவும் அந்த பள்ளிக்கு நான் செய்த ஒரு பெரிய சாதனையாகவும் நான் கருதி கொண்டிருக்கிறேன். அவர்களும் அதை போன்று என்னுடைய பணி ஓய்வு பெறுகின்ற அந்த ஆண்டில் அந்த பள்ளிக்கு என்னை அழைத்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார்கள். அது என்றும் என்னால் மறக்க முடியாத ஒன்று. அந்த வரதராயன்குடிக்காடு குழந்தைகள் என் மீது வைத்த அன்பு இன்றளவும் அது நிலைத்து, அது அவ்வப்பொழுது அந்த மாணவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த எண்ணங்கள் எனக்கு நினைவிட்டு கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நான் அங்கிருந்து அறந்தாங்கி பள்ளி பணிபுரிந்தேன். அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு அங்கு பணியேற்றேன். அந்த பள்ளியிலும் அதே போன்று என்னுடைய விளையாட்டுத்துறை, நான் எந்த துறைக்கு ஆசிரியராக இருந்தேனோ அந்த துறையை பொறுத்தவரை பணியேற்ற பள்ளிகளில் என்னால் முடிந்த அளவு அந்த பள்ளியினுடைய மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து அவர்களை வெற்றியாளர்களாக கொண்டு வருவது தான் என்னுடைய முக்கியமான ஒரு எண்ணமாகவும் என்னுடைய கடமையாகவும் நான் கருதி செயல்பட்டு வந்தேன். அதே நேரத்தில் பள்ளியினுடைய முன்னேற்றம், பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சி, இதை ஒரு கொள்கையாகவே அது என்னமோ ஆரம்ப காலத்தில் என்னுடைய இரத்தத்திலே அது ஊறி போனது போலவே எனக்கு அமைந்து விட்டது. மாணவர்களுடைய முன்னேற்றம்தான் என்னுடைய முன்னேற்றம் என்பதை போல நான் செயல்பட்டு வந்தேன். அதுபோல் அறந்தாங்கிலேயும் அந்த பள்ளியில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வெங்கட்ராமன் என்பவர் இருந்தார். 1948 இந்த பள்ளிக்கு நான் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். 1967 ஸ்போர்ட்ஸ் ஷீல்டு, அப்பொழுதெல்லாம் தஞ்சை மாவட்டம்லாம் ஒரே மாவட்டமாக இருந்தால் எழுதினார். தஞ்சையில் அறந்தாங்கி தஞ்சையோடு இருந்த பகுதி நேரம் அது. அப்பொழுது அந்த ஸ்போர்ட்ஸ் ஷீல்டு கொண்டு போகும்பொழுது அவர் மனந்திறந்து பாராட்டினார். பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். முதலாக விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஷீல்டு இப்பொழுதுதான் இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிறதுன்னார். அந்த அளவுக்கு அந்த பள்ளியை விளையாட்டுத்துறையில் வளர்ச்சி பெற செய்து, அது அகில இந்திய போட்டியை கால்பந்தாட்ட ஒரு பயிற்சியாளனை உருவாக்க அப்துல் ஹமீதுன்னு ஒரு பையன், அந்த பையனை மிகச்சிறந்த விளையாட்டு கால்பந்து வீரனாக உருவாக்கினோம். நல்ல பல்வேறு துறைகளில் அந்த பள்ளி விளையாட்டுகளில் மிக சிறப்பாக இருந்தது. அதன் பிறகு நான் 1969 செலட்டூர் என்ற பள்ளிக்கு மாற்றலானேன். அந்த பள்ளியிலும் அதே போன்று ஒரு விளையாட்டு திடலையும் உருவாக்கி, அறந்தாங்கியிலையும் எப்படி விளையாட்டு திடலை உருவாக்கி அங்கு வளர்ச்சி கண்டனோ அதே போல் செலட்டூரிலும் அந்த விளையாட்டு திடலில் இல்லாத ஒரு விளையாட்டு திடல் என்று பெயருக்கு இருந்தது. அதை பராமரித்து அந்த மாணவர்களுக்கும் சரியான பயிற்சி அளித்து அவர்களையும் மாவட்ட அளவில் சாஃப்ட்பால் அந்த போட்டியில் மாவட்டத்தில் ரன்னராக, அப்பொழுதெல்லாம் ஒரத்தநாடு பள்ளி சாஃப்ட்பாலில் கொஞ்சம் ரொம்ப சிறப்பான பள்ளி. அந்த ஒரத்தநாடு பள்ளியும் அந்த செலட்டூர் பள்ளியும் ஃபைனல்ஸு, அதுவும் ரொம்ப
நேரம் எஸ்கேப் அது மாதிரி ஆணிச்சு. ஒருத்தநாடு அந்த பள்ளியில் பயிற்சி அளித்த ஜான் ரொம்ப அந்த நேரத்தில் எங்களுடைய மாணவருடைய இந்த செலக்டோ மாணவருடைய விளையாட்டு திறமையை கண்டு மெய்சிலிர்த்து உண்மையை மனந்திறந்து பாராட்டினார். அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் உருவாக்கி அந்த சிறிய பள்ளியையும் ஓரளவு அந்த விளையாட்டுத் துறையில் வளர்ச்சி பெற செய்தேன். அதே போன்று அதன் பிறகு 1972 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரத்தநாடு பள்ளியில் வந்து நான் பணியேற்றேன். யார் கொஞ்சம் ஒரு பண்ணிக்கிறீங்களாப்பா? பண்ணிக்கலாம்ல. 1972 ஜூன் 1ஆம் தேதி நான் வந்து ஒரத்தநாடு பள்ளியில் பணியேற்றேன். வந்ததற்கு பிறகு இந்த பள்ளி நான் படித்த பள்ளி. என்னுடைய எண்ணமெல்லாம் இந்த பள்ளியினுடைய முன்னேற்றதும் எந்த அளவுக்கு இந்த பள்ளியை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் ஆரம்ப காலத்திலிருந்தே, என்னுடைய உடற்கல்வி பணியை நான் ஏற்ற காலத்திலிருந்தே அது அப்பொழுது ஏற்பட்டு கொண்டு தான் இருந்தது. அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியனாக நான் பணியேற்றேன். இந்த பள்ளி பணியேற்ற அடுத்த சனமே இந்த விளையாட்டு திடல் பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விளையாட்டு திடல் இருந்ததால் மிகப்பெரிய குறைபாடு. அந்த விளையாட்டு திடலை நிர்வாகம் செய்யாத காரணத்தால், சரியாக நிர்வகிக்க முடியாமல் இருந்ததால் அங்கிருந்த மைதானமெல்லாம் பள்ளமாகவும் பல பேர் மண் எடுத்து வியாபாரம் செய்து மிகப்பெரிய பள்ளம், பெரிய பள்ளங்களாகலாம் இருந்து ஒரு ட்ராக்கு கிழக்கு மேற்காக தான் ஓட முடியும் ஒழிய தெற்கு வடக்காக போட முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மைதானத்தை நம்ம காலத்தில் உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் பல்வேறு சங்கடங்கள், தனிநபருக்கு அப்படிப்பட்ட சங்கடங்கள் எங்கேயாவது நடந்திருக்குமா என்றால் இருந்திருக்காது என்றுதான் என்னை பொறுத்தவரை, என்னுடைய நண்பர்கள், என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், விளையாட்டுத்துறையில் அனுபவம் உடையவர்கள் எல்லோருக்குமே தெரியும். அது ஒரு சவாலாகவே ஏற்று அந்த விளையாட்டு மைதானம் இன்று உருவாகி மிகப்பெரிய ஒரு அருமையான சூழ்நிலையில் எந்தெந்த தெற்கு வடக்கிலே வந்து தடகள போட்டியும், அதேபோல் கால்பந்து மைதானம் வடக்கு தெற்கிலும் அந்த மாதிரி நடத்துவதற்குரிய அருமையான வாய்ப்புகளை எல்லாம் அதை உருவாக்கினோம். இன்றைக்கு அந்த விளையாட்டு திடல் இப்பொழுது ஸ்டேடியம் அரசினால் தொடங்குவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது என்று பழைய மாணவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம மிகவும் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த இடத்தை உருவாக்கிய இடத்துல இப்படி ஒரு ஸ்டேடியம் வருதுங்கிறது மிகப்பெரிய இது. இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை, நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் ஒரத்தநாடு பள்ளி மிகப்பெரிய பள்ளி. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது 1893ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை 1994 தான் ஆரம்பித்தது. ஆனால் 1893ஆம் ஆண்டே தஞ்சை மாவட்டம் விளையாட்டுத்துறையில் மிக சிறப்பு வாய்ந்த போட்டிகளை, அதாவது கும்பகோணம் அரசு கல்லூரி, புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி, சரபோஜி மன்னர் கல்லூரி, கல்யாண சுந்தரம் ஸ்கூல், இப்படிப்பட்ட பள்ளிகளெல்லாம் இணைத்து விளையாட்டு போட்டிகளை 1993 நடத்திய பெருமை இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு உண்டு, ஒலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு முன்பே. அப்படிப்பட்ட அந்த மாவட்டம் மிகப்பெரிய சிறப்புடைய இந்த மாவட்டத்தில் 2006ஆம் ஆண்டு மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஸ்கூலில் மார்க்ஷீல்டு கிரீக் மெடல் பெற்ற பள்ளி இந்த ஒரத்தநாடு பள்ளி. விளையாட்டுத்துறையில் தனக்கென ஒரு தனி சிறப்பை பெற்ற பள்ளி. இந்த பள்ளி ஒரத்தநாடு பள்ளி ஆரம்பிப்பதற்கு பிறகுதான் பல பள்ளிகள் வந்து, இன்னும் சொல்ல போனால் பட்டுக்கோட்டை போன்ற பெரிய பள்ளிகள் கூட ஒரத்தநாடு பள்ளிக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள். ஏன்னா அவ்வளவு சிறப்புடைய இந்த ஒரத்தநாடு பள்ளி எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்தது, எல்லா நிகழ்வுகளிலும் பெற்றது. எல்லாவற்றிற்கும்